பரசுராமர் ஆண்ட பூமினா என்ன சொல்லுவோம் எல்லாருமே? ம். கேரள நாடும்போம். ஆமா. அப்ப கேரளம் என்றாலே என்ன சொல்லுவாங்க? பகவதி அம்மன். ம். அங்க வந்து குருதி பூஜை நடக்கும். கண்டிப்பா. இது வந்து தமிழகத்து, அதாவது வந்து நம்ம இந்தியாவுடைய தென்பகுதி. ம். அதுக்கு அடுத்தபடியா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கும்பகோணங்கள்ல வந்து ஐவர்பாடி என்று சொல்லக்கூடிய ஐயாவாடின்னு சொல்றோம். ம். அங்கேயும் பூஜைகள் உண்டு. குருதி பண்ண மாட்டாங்க. ஆனா பலிக்கு பதிலா என்ன பண்ணுவாங்க? பூசணிக்காவை வந்து அதுல குண்டத்துல வந்து பயன்படுத்துவாங்க. ஓகே. இது போன்ற ஒரு ஸ்தலங்கள், அங்கெல்லாம் செல்ல முடியாதவர்கள், ம். அங்கெல்லாம் சில பூஜைகளை வந்து செய்ய அனுமதி இல்லாத பட்சத்துல அந்த பூஜை வந்து இங்க செய்யறதுக்கு நம்மளுக்கு அனுமதி இருக்கு. ஓகே. அப்படிங்கிறதுனால இந்த இடத்த வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ம். பலிங்கிறது வந்து உருவங்கள் மட்டும் கிடையாது. பூசணிக்காவை கொடுக்கறதும் ஒரு நரர் பலிக்கு சமமான ஒரு பலி அப்படிங்கிறதும் சாஸ்திரம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோயில்ல இன்னொரு சிறப்பு அம்சம், அந்த பிண்டங்கள் 54, 108, 36 விழும்பொழுது அதுல மகாவிஷ்ணு ம். இன்னொரு அவதாரங்கள் பத்தி பேசுறோம். மகாவிஷ்ணு வந்து 2 அவதாரங்கள் உண்டு. ம். ஒன்னு வந்து ரொம்ப உக்கிரமான ஒரு அவதாரம். அவருடைய பிரகலாதனுக்காக நரசிம்ம அவதாரம் எடுக்கிறார். அந்த நரசிம்ம அவதாரம் எடுக்கும்போது அந்த ரத்தம் அவர் உடம்புக்குள்ளேயும் போகும்பொழுது ம். அந்த அசுர குணம் அவருக்கு வந்துருது. ம்.